இன்னும் 2 நாள்ல சம்பளம் வருது. ஆமா வருது. இதோட நீங்க 50 தடவை சொல்லிட்டியா? சம்பளம் வந்த பிறகு சில பல பொருள்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த லிஸ்ட் தான் இது. ஏங்க லிஸ்ட்னு சொன்னியா 5 பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கியா? இதுக்கு ஆச்சரியப்படா இப்படி இன்னும் நிறைய இருக்கு. யோசிச்சு எழுத வேண்டியது. சுடிதார் எல்லாம் எழுதி வச்சிருக்கியா? சுடிதார் போட்டு ஆபீஸ்க்கு போறியா? கேப்படி கேப்ப சுடிதார் எனக்கு இல்லடி. அரசி ராஜிக்கும். அப்ப இந்த புடவை புடவை இருக்குதுல்ல, இது உனக்கும். இது அம்மாவுக்கு, அப்ப இந்த சட்டை இருக்கு பாரு. அது அண்ணனுக்கு. அப்புறம் இந்த டிஷர்ட் இருக்கு பாரு, அது ஏன் அப்படி வாட்ச் அப்பா, இது என்ன நைட் லேம்ப்? ஆமா அது நம்ம ரூம்ல வைக்கிறது. அழகா இருக்குல்ல. அதுக்காக அயன் பாக்ஸ். அதான் நம்ம வீட்ல ஏற்கனவே ஒரு அயன் பாக்ஸ் இருக்கு. இருக்கு. இருக்குதே. ஆனா இப்ப நான் எழுதிக்கிறது ஸ்டீம் அயன் பாக்ஸ் சட்டை எல்லாம் ரொம்ப கசங்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், தண்ணி எல்லாம் மலைச்சா அது மாதிரி தெளிக்க வேணாம். அதுவே அது விசிக்கு விசிக்கு அப்படியே தெளிச்சுக்கும், தெரியும்ல. ஏன் அப்படி பாக்குற? இங்க பாரு, சட்டை மட்டும் இல்ல, அந்த ஐன் பாக்ஸ் வச்சு புடவை கூட அயன் பண்ணலாம். பிரச்சனை இல்ல. சார் ஒரு மாசம் சம்பளம் எவ்வளவு? ஏன் கேக்குற? உங்க சம்பளம் மாதிரி 3 மடங்கு சம்பளம் வாங்கினாலும் நீங்க போட்டு லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாங்க முடியாது. முடியாதுங்க. கரெக்ட் தான். ஆனா இது ரொம்ப தேவை என்னவோ அத இந்த மாசம் வாங்கிக்கலாம். கொஞ்சம் தேவை தேவை. இருந்தா அடுத்த மாசம் வாங்கிக்குவோம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன? அது என்னன்னா இது வரைக்கும் நான் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தம்பிக்கோ எனக்கு அண்ணனுக்கோ எதுவுமே வாங்கி கொடுக்கல. முத மாசம் சம்பளம் அதுல அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். எனக்கு ஆசை இருக்காதா? அதான் வீட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நான் அதுக்கு நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன். மத்ததெல்லாம் எதுக்கு? தேவையில்லாம. மத்ததெல்லாம்னா அதான் இந்த ஷூ பெல்ட் அப்புறம் விஸ்கர் தண்ணி வரும்னு சொன்னியலே, ஆமா. அந்த அயன் பாக்ஸ். இத தவிர நீங்க மோட்டர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கியா? சினிமாவுக்கும் போகணும். ஆ, அது எல்லாத்தையும் முதல்ல கட் பண்ணுங்க. ஏன்? அனாவசிய செலவுல பண்ண வேண்டாங்க. ஏய், இதெல்லாம் அனாவசிய செலவா? ஆமா, அனாவசிய செலவு தானே. ஏன் மீனா? ஒரே ஒரு மாசம் மட்டும் நல்லாவே செலவு பண்ணிக்கிறேன். நம்ம மனசு செலவு பண்ணி நீ செலவு அடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நிறுத்தாது. இன்னும் செலவு பண்ணணும் தான் கேக்கும். உன் சம்பளத்தை நீ இப்படி ஏன் செலவு பண்ணணும் நான் ஏதாவது சொல்றேன். வேணா. அப்புறம் ஏன்டி நீ மட்டும் இப்படி சொல்ற? சொல்றேன். நான் ஒண்ணும் இந்த மாதிரி தாங்க செலவு பண்ண மாட்டேன். சின்ன வயசுல இருந்து நீ என்ன வயசுலாம் கேட்டியோ அதெல்லாம் உங்க வீட்டுல வீட்டுல வாங்கி கொடுத்துப்பாரு. அது போக காசா. அவன் கையில கொடுத்துப்பாருல. ஆனா எனக்கெல்லாம் அப்படி இல்ல. இல்ல. அந்த கண்ணால கூட பார்த்தது இல்ல. கையால தொட்டு பார்த்தது கூட இல்ல. ஏதோ இப்ப சம்பாதிக்க போறேன். கொஞ்சம் செலவு பண்ணிக்கிறேன். என்னதான் காரணம் சொன்னாலும் பண விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும். வரவுக்கு மீறி செலவு பண்ண கூடாதுன்னு பெரியவங்களே சொல்லி கூடாதுக்காக. யார் இந்த அந்த? பெரியவங்க எங்க அப்பா தானே.